தமிழக இளைஞர்கள் திறன் வளர்ப்பு பற்றி ஜெர்மனியில் ஆலோசனை நடத்தினேன். முதல்வர் மு.க.ஸ்டாலின் வீடியோ வெளியீடு. உங்களுடன் ஸ்டாலின் என உங்கள் குடும்பத்தினரிடம்தான் சொல்ல முடியும், மக்களிடம் அல்ல. விஜய் கடும் விமர்சனம். நாகைக்கு மீனவ நண்பனாக வந்துள்ளேன். விஜய் பேச்சு. விஜயின் பேச்சு யாரோ எழுதி கொடுத்து படிப்பது போல் உள்ளது. அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தாக்கு. மாணவர்களிடம் ஆசிரியர்கள் நண்பர்களாக நடந்து கொள்ள வேண்டும். மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழ்நாட்டிற்கு நற்பணி செய்ய நான் வந்திருக்கிறேன். கமல்ஹாசன் பேச்சு. குஜராத் சென்ற பிரதமர் மோடி வாகனத்தின் மீது மலர் தூவி உற்சாக வரவேற்பளித்த மக்கள். 1000 கோடியில் சபரிமலை ஐயப்பன் கோவில் சீரமைப்பு. கேரள முதல்வர் பினராயி விஜயன் தகவல். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய தன்னம்பிக்கையுடன் செயலாற்ற வேண்டிய தருணம் இது. பிரதமர் மோடி பேச்சு. இந்தியாவில் பலவீனமான பிரதமர் இருக்கிறார். ராகுல் காந்தி விமர்சனம். ஜிஎஸ்டி சீரமைப்பு 2 லட்சம் கோடி சேமிப்பு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். ரயில் நிலையங்களில் விற்கும் தண்ணீர் பாட்டில் விலை குறைப்பு. இந்திய ரயில்வே அறிவிப்பு. அமெரிக்காவின் H-1B விசா பெற ஆண்டுக்கு $1 லட்சம் கட்டணம். அமெரிக்க அதிபர் டிரம்பின் அதிரடி உத்தரவு. H-1B விசா விவகாரம். மோடி பிறந்த நாளுக்கு டிரம்ப் அனுப்பிய பிறந்தநாள் பரிசு என கார்கே விமர்சனம். சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.